மகளிருக்கு அனைத்து பேருந்துகளும் இலவச பயண திட்டம் என்று முதல் கையெழுத்துன்னு சொன்னாரு. அந்த முதல் கையெழுத்தும் இல்லை. பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல எந்தவித முன்னறிவிப்பும் இல்லை. வருஷம் ஜூன் 5 வருஷமா ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து வருன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தண்ணிங்கிறது ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. மழையும் பெய்யல. விவசாயிகள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இலவச மின் திட்டம் எப்ப சொன்னாங்களோ அதுல இருந்து கரண்டே இல்லை. 6 சிலிண்டர் சொன்னாங்க மக்களுக்கு. 3 சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னாங்க. அந்த திட்டமும் இது வரைக்கும் நடைமுறையில சாத்தியப்படல. இப்படி பல்வேறு திட்டங்களானது மக்களுக்கு மிஞ்சினது ஏமாற்றமே ஏமாற்றமே ஏமாற்றமே. ஐயா ஆட்சியில் விஜய் ஆட்சியில் நல்ல இருக்கு. நான் ஏழ்மை ஊனமுற்றோர் எங்கள் வீட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்து அவங்க ஒரு 20 நாள் 25 நாள் வேலை பார்த்துட்டாங்க. நல்ல இருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றத்திலிருந்து இந்த நாட்டுடைய முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக எதுவுமே பண்ணல. போன வருஷம் பாத்தீங்கன்னா 6.35 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி நடந்திருக்கு. இந்த வருஷம் 4.39 லட்சம் ஏக்கர் தான் குறுவை சாகுபடி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது அதிகமா பாதிக்கப்படுறது காவிரியோட நீரை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் அதிகமா பாதிச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த அரசு எந்த வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இந்த டாஸ்மா கம்மி பண்ணது ரொம்ப வரவேற்கிறோம். அப்புறம் இந்த டாஸ்மா பிரைவேட்டு கொடுக்குறேங்கிறாங்களா, அது ரொம்ப வரவேற்கிறோம். அது இந்த 10 ரூபாய் வாங்கிட்டு ரொம்ப இது பண்றாங்க. அது பிரைவேட் கொடுத்துட்டா அந்த இதெல்லாம் கம்மியாகும். அது வரவேற்கிறோம். மற்றபடி இந்த ஆட்சி நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த இதுல முதலீடு இல்லை, இப்ப நிறைய முதலீடு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. 2 கட்சியும் வேண்டாம்னு சொல்லி தான் ஜனங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க சில விஷயங்கள்ல ஜனங்களுக்கு பயன்படுற விஷயத்துல நீங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணல. அது அறகுறையா பண்ணி வச்சிருக்கீங்க. முழுமையா கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தபடியா டெல்டா மாவட்டத்தில் தண்ணி இல்லை, மழை பெய்யல, வறட்சியாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னா இந்த 100 நாள் வேலையை நம்பியிருந்தாங்க ஜனங்க. அந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை. அப்போ எப்படி ஜனங்க பிழைக்கிறது? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறத தாமதம் இருக்குது. கேட்டால் நிதி இல்லை, ஃபண்டு இல்லைங்கிறாங்க. தண்ணியே குடிக்கலன்னா எப்படி மனுஷன் வாழ முடியும்? முக்கியமே உங்களுக்கு தண்ணி தானே. தண்ணியை நீங்கள் இந்த கீவளூர் ஒன்றியத்தில் நிவர்த்தி பண்ணணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். முழுமையான தள்ளுபடி விவசாயிகளுக்கு வந்தால் ஒரு மன நிறைவே எங்களுக்கு வரும். 100 டேஸில் இந்த டிவிகே கட்சியில் உள்ள மெயின் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சமும் லாவணியமும் இல்லாத கட்சி டிவிகே கட்சி. அப்புறம் இங்கே மெயினாக விமன் சேஃப்டி சிங்கப்பெண் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது எல்லா விமனுக்கும் இப்போ வெளியில் போகிறதுக்கு வரத்துக்குலாம் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே 1 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் உள்ள டாஸ்மார்க் எடுத்திருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய ஊரில் உள்ள டாஸ்மார்க்லாம் எடுத்திருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்லாம் உள்ள ஃபீஸ் ரெசிப்ட்லாம் நோட்டீஸ் போர்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்க. எந்த கட்சியாலுமே சரி பண்ண முடியாமல் இருந்தது இந்த உமன் சேஃப்டி, லஞ்சம் இதெல்லாம் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுறாங்க. டிவிகே கட்சி வந்ததில் எல்லாருக்குமே, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்கிறோம். இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை மாதிரி பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.